அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு அற்புதமான சேர்க்கை கொண்ட ஒரு நாளாக இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம். எரிசக்தி வழிபாட்டிற்காகட்டும், லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும், இது ஒரு சிறப்பான சேர்க்கை கொண்ட நாள் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்னென்ன சிறப்புகள் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 18ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 4ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக விநாயக பெருமான் வழிபாட்டிற்கு உரிய சங்கடஹர சதுர்த்தி திதியானது இன்று இரவு 8:40 வரைக்கும் நமக்கு அமைஞ்சிருக்குது. தேய்பிறை சதுர்த்தி திதியான இந்த சங்கடஹர சதுர்த்தி நாள் அன்னைக்கு நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும், கஷ்டங்கள் நீங்கணும்னு நம்ம விநாயக பெருமானை வேண்டிக்கும் போது கட்டாயம் அது நடந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் விநாயக பெருமான் வழிபாட்டிற்கு உரிய இந்த சதுர்த்தி திதி இருக்கிறது கூடுதல் விசேஷம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எரிசக்தி ரீதியாக இந்த சிறப்பு இருக்குது. அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு இன்னைக்கு 999 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நாள். அவருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே 9ங்கிற எண் ரெஜிஸ்டர் ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வருடமானது 2025வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 9 அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக இது மார்ச் மாதத்தின் 18ஆம் தேதி. இதில் வர 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எண் 9. அப்போ 999ங்கிற எண் இங்கே அதிக எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்கும். 9 அப்படிங்கிறது பர்ஃபெக்ஷன், முழுமை, இதை குறிக்கும். இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் உங்கள் கையால் ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்றைக்கி நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ தானமாக கொடுங்க என்பது குறித்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே வீடியோலேயே இன்றைக்கி குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தி குளிக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்களும் கடன்களும் தீரும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோவை லேட்டாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு இரவுக்குள்ளே உங்களுடைய முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பதிவில் சொல்லியிருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் வெறும் 9 மிளகை மட்டும் வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்லியிருந்தேன். அது செய்வதன் மூலமாக கோடி கடன் இருந்தாலும் மொத்தமாக ஈஸியாகவே அடைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்று மதியம் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வெறும் 9 துவரம் பருப்பும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையுமே போதும், நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடனும் தீரும், ₹1 கடன் கூட மிச்சம் இருக்காது என்பது குறித்து சொல்லியிருந்தேன். அது வெறும் கடன் பிரச்சனைக்குன்ட்டு மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு வேறு எதெல்லாம் பிரச்சனைகளாக இருக்குதோ, இப்போ கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது கருத்து வேறுபாடு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறீங்க, பேசிக்கிறது இல்லை அப்படின்னாலும் கூட அந்த பிரச்சனையும் தீர்வதற்கு அந்த பரிகாரமானது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி வாராகி அம்மன் வழிபாடு எந்த மாதிரி செஞ்சால் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடன் பிரச்சனை தீரும், சொந்த வீடு அமையும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் அதுவும் குறிப்பிட்ட ஒரு 40 நிமிடங்களில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கோல்டன் மினிட்ஸ் ஒரு 40 நிமிடங்கள் சொல்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், வேறு ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல் இருக்குது அது நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். கட்டாயம் அது உங்களுக்கு நிறைவேறியே தீரும். அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். அது என்ன பர்டிகுலராக அந்த 40 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரவு 8 to 9 மணி அப்படிங்கும்போது நமக்கு இருக்கும். இது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு ஓரை. மேலும் கடன் பிரச்சனை நீங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ஓரை டைமை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோங்கும் போது நிச்சயமாக நம்மளுடைய கடன் பிரச்சனை நீங்கும். அதே போல் சொந்த வீடு அமையணும்னு விருப்பப்படுறவங்களும் இந்த நேரத்தை பயன்படுத்தும் போது நிச்சயமாக அவங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8:40 வரைக்கும் இருக்குது இல்லையா?
அப்போ இது ரெண்டும் சேர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான டைம் அப்படின்னு பார்க்கும்போது இன்று வரக்கூடிய இரவு 8 மணியிலிருந்து 8:40 மொத்தம் இந்த 40 நிமிடங்கள். இந்த நேரத்தில் கடன் பிரச்சனை நீங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 40 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கள பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது ஒரு சிறு தொகையை அவங்கள பார்த்து நேரில் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற இடத்துல ஒரு 10 ரூபாய் கூட நீங்கள் அவங்கள பார்த்து நேரில் வந்து கொடுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு மொபைல் டிரான்சாக்ஷன் மூலமாக பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ வந்துட்டு நீங்கள் அனுப்பி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம யாரையும் சந்திக்க முடியாது, ஆன்லைன் மூலமும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கும்போது தனியாக யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரை ஒரு கவர்லேயோ அல்லது ஒரு பேப்பர்லேயோ வந்துட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த அமௌண்ட்டையும் வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு பர்ஸ்லேயோ அல்லது ஒரு மொய் கவர்லையோ அந்த பேப்பர் இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், நம்மளுடைய வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வச்சுருப்போம் இல்லையா டப்பா, அதாவது துவரம்பருப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். அந்த டப்பா வந்து எப்போவுமே நிரம்பி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வீட்டில் எப்படி கல்லுப்பு குறையக்கூடாதோ அதே மாதிரி வந்துட்டு துவரம்பருப்பும் வந்து குறையக்கூடாது. அப்படியே நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் எப்படி கல்லுப்பு வந்து வெள்ளிக்கிழமை நாள்னா நீங்கள் போய் வாங்குறீங்களோ அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாள்தோறும் நீங்கள் வந்து ஒரு 50 கிராமோ 100 கிராமோ மென்மேலும் நீங்கள் சின்ன சின்ன பேக்கெட்டாவது உங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறதே நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இப்படி நீங்கள் துவரம்பருப்பு போட்டு வச்சுருக்கிற அந்த டப்பா இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே ஒரே 1 ரூபாய் நாணயத்தை நான் சொல்கிற முறையில் வந்துட்டு நீங்கள் மறைச்சி வச்சிங்க அப்படின்னாவே போதும். சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலுமாகவே வெளியில் வருவீங்க. 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. அதை சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க. நல்லா வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்தது உங்ககிட்ட என்ன கலர் பேனா இருந்தாலும் சரி, சிவப்பு, நீலம், பச்சை இந்த 3 கலரில் எது இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த 1 ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா, இந்த 1 ரூபாய் நாணயத்தில் இந்த 1ன்னு போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு உரிய ஸ்வஸ்திக் சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது விநாயகர் பெருமானுக்கு மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமி தாயாருக்கு உரிய சிம்பலும் கூட. 4 திசைகளில் இருந்தும் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ இதை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி சொந்த வீடு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது சொந்த வீடு சீக்கிரமாக எனக்கு வந்து அமையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் விநாயகர் பெருமானையும் நீங்கள் வேண்டிக்கோங்க. கடன் பிரச்சனை நீங்கணுங்கிறதுக்காக தான் இதை செய்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்கள் எனக்கு கடன் பிரச்சனை நீங்கணும்னு சொல்லாதீங்க, நிறைய பணம் சேரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி ஒரு நிமிடம் கற்பனையும் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த 40 நிமிஷத்துக்குள்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த 1 ரூபாயை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு துவரம்பருப்பு போட்டுச்சுக்கிற டப்பாவில் அந்த பருப்பெல்லாம் நல்லா தோண்டி அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் மறைச்சி வச்சுருங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். பருப்பு தீர தீர நீங்கள் மேலே மேலே வாங்கி வாங்கி புதுசாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது. எப்போவாச்சும் நீங்களே விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பழைய காசு நீங்கள் தூக்கி கோவில் உண்டியலில் வந்துட்டு போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் அதிகப்படியான பலன்களை தரக்கூடிய இந்த பரிகாரத்தை நான் சொன்ன இந்த கோல்டன் மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே தடையில்லாமல் நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.